ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேரும் நண்பர்கள் அனைவருக்கும் நம்மளுடைய மேட்ரிமோனி வழங்கும் இலவச வரன் பதிவுகள் மூலம் மனிதருக்கு பிடித்த நல்ல வாழ்க்கை துணை இந்த பதிவின் மூலம் அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். வாங்க இன்றைய வரன் பார்ப்போம். பெயர் நிலா, வயது 34 வயது ஆகுதுங்க. ராசி கும்பராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா கவுண்டர் சமூகத்தை சார்ந்தவங்க. படிப்பு பிஎஸ்சி நர்சிங் முடிச்சுட்டு இவங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. மாதம் 25,000 சம்பளம் வாங்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு முதல் மற்றும் மறுமணம் எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. முகவரின்னு பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுடைய வசதி நிலைன்னு எடுத்துட்டிங்கன்னா இவங்களுக்கு ஓரளவு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க. உடன் பிறந்தவங்க 2 அக்காங்க. அவங்களுக்குலாம் திருமணம் ஆயிடுச்சுங்க. ஸோ இவங்களுக்கு ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்தும் ஆயிடுச்சுங்க. குழந்தைங்களாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு இப்போது மறுமணம் பண்ணுறதா இவங்க வீட்டில் இருக்கிறவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு அம்மா இல்லைங்க, அப்பா மட்டும்தான். இவங்களுடைய அப்பா என்ன சொல்ல வராங்கன்னா, எங்களோட பொண்ணுக்கு ஒரு 20 சவரன் நகை சேர்த்து வச்சுருக்கிறதாகவும் மற்றபடி கல்யாணத்துக்கு வேண்டி சீர்சனத்தெல்லாம் ஓரளவு செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ திருமணத்துக்கு அப்புறமா எங்களோட பொண்ணு வேலைக்கு போகிறோன்னு விருப்பப்படுறா. அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல ஒரு மாப்பிள்ளை வேணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ இவங்களுக்கு மனிதருக்கு பிடித்த வாழ்க்கை துணை அமைய நம்மளுடைய மேட்ரிமோனி சார்பாக வாழ்த்துக்கள். இந்த மணமகள் வந்து தன்னோட முகத்தை கொஞ்சம் மறைச்சி போடுங்க. நேரில் வந்து கேட்டால் ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால இவங்களோட முகம் கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்குங்க. ஸோ இவங்களை பற்றி மேலும் தகவல் அறிய கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா நிஷா, வயது 35 வயது ஆகுதுங்க. ராசி துலாம் ராசிங்க. ஜாதி கவுண்டர் சமூகத்தை சார்ந்தவங்க. படிப்பு 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு இவங்க ரேஷன் கடையில் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. மாதம் ஒரு 10,000 சம்பளம் வாங்குறதா சொல்லியிருக்காங்க. டெம்பரவரியாக தாங்க வேலை பார்த்துட்ருக்காங்க. ஸோ இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா முதல் மற்றும் மறுமணம் எதுவாக இருந்தாலும் சம்மந்தம்னு சொல்லியிருக்காங்க. முகவரின்னு பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டையில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு ஏற்கனவே திருமணமாகி இவங்களுடைய கணவர் வந்து தவறிட்டதாக சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை இருக்குங்க. அவங்க இவங்களோட தாங்க படிச்சிட்ருக்காங்க. இவங்களுக்கு ஒரு 1/2 ஏக்கர் நிலமும் இருக்குங்க. ஸோ அதில் விவசாயமும் பார்த்துட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. சொந்தமாக 2 வீடு இருக்குங்க. இவங்களுடைய அப்பா அம்மா வீடு அவங்க தனியாக இருக்காங்க, இவங்க தனியாக இருக்காங்கங்க. ஸோ அதனால் என்ன சொல்ல வராங்கன்னா, தனக்கு இன்னும் ஒரு துணை வேணும்னு இவங்க எதிர்பார்க்கறதுனால ஓரளவு மாதம் ஒரு 10,000 சம்பளத்தில் இருக்கிற வேலையில் மணமகன் வேணும். திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமணத்திற்கு பிறகு வீட்டோட மாப்பிள்ளையாக வந்தாலும் பரவாயில்லைங்க. அப்படி இல்லைன்னா நாங்கள் எல்லாத்தையும் விற்று எடுத்துகிட்டு அவரோடையே போகிறதுனாலும் எனக்கு சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓரளவு நடுத்தர குடும்பமாக இருக்கிற மணமகனாக வேணும். ஆனால் எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாமல் இருந்தால் மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேற்கொண்டு இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, தன்னையும் தன்னோட பையனையும் நல்லபடியாக பார்த்துக்கூடிய மணமகனாக இருந்தால் மட்டும் போதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகள் வந்து தன்னுடைய ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் வந்து கேட்குறப்ப கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னதுனால நம்ம ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்கோங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு அனுப்பி வைங்க. நாங்கள் மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து அவங்களுக்கு சம்மதங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரோட ஃபோன் நம்பர் உங்களுக்கு இலவசமாகவே வழங்கப்படுங்க. இது போன்ற இலவச வரன்கள் உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி